Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदान्तपरिपालनं ज्ञानीजनसेवितं वेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर
சங்கரா. நேற்றுக்கு பாரதி வந்து பேசின போது நீங்கள்லாம் அவளையே பார்த்துட்டு இருந்தள். ஆனால் நான் அனுஷாவையே கவனிச்சுட்டு இருந்தேன். அவளுடைய முக மாற்றங்களை, எண்ண ஓட்டங்களை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல தாத்தா, உங்க வயசுக்கும் அனுபவ ஞானத்துக்கும் நான் ரொம்ப மதிப்பு கொடுக்கறேன். ஆனா அனுஷா விஷயத்துல உங்க அனுமானம் இஸ் பவுண்ட் டு கோ ராங். நான் திடமா நம்புறேன். கூடிய சீக்கிரம் சந்துரும் அனுஷாவும் குடும்ப சமேதரா இந்தியாவுக்கு வந்து நம்மளோடயே இருக்க போறா. அனுஷா, நவ் ஐ வாண்ட் டு நோ ஃப்ரம் யூ, அமெரிக்காவை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துடலான்ற எண்ணம் உனக்கு இருக்கா? சந்துரு, நிஜத்தை சொல்லணும்னா ஐ மீன் a confused state now. Whether it's going to be states or whether we are going to stay here. I need some time to think. ஸ்ரீமதி, ஸ்ரீ ஸ்ரீமதி, ஸ்ரீமதி, ஸ்ரீமதி. என்னாச்சு சுவாமி, இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருந்து ஸ்ரீமதியை கூப்பிட்டு ஏன் தூக்கத்தையும் கெடுத்துண்டு? அது இல்லை நாயுடு சார், திடீர்னு முழிப்பு வந்துடுத்து. இங்க வந்து பார்த்தா ஸ்ரீமதி பெரியவா படத்துக்கு முன்னாடி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வந்துட்டு இருக்கு. கூப்பிட்டா எதுவும் பதில் பேச மாட்டேங்கிறா. என்னன்னே தெரியல. அப்படியா? ஸ்ரீமதி, ஸ்ரீமதி, என்னாச்சு ஸ்ரீமதி? ஸ்ரீமதி, உன்னத்தான். நாயுடு சார், அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். அவளாவே எழுந்திருந்து வரட்டும். ஏதோ மனக்லேஷம், ஒருவேளை பயமா கூட இருக்கலாம். சீக்கிரத்துல தெய்வத்தின் குரல் உபன்யாசம் ஆரம்பிக்கணும் இல்லையா? அதை நினைச்சு பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கலாம். நேக்கு நான் எங்க இருந்தேன், என்ன பண்ணினேன்னு ஒண்ணுமே புரியல. நடந்ததெல்லாம் கிரகிச்சுண்டு வெளியில வரத்துக்கு இத்தனை நேரம் ஆச்சு. ஏமா இப்படி பேசுற? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல. அதை எப்படி நான் விவரமா சொல்ல முடியும்? நேத்திக்கு ராத்திரி எல்லாத்தையும் பங்குடு பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். மணி சுமார் 3 இருக்கும். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா இல்லையா, அந்த டைம் யாரோ விரலால சொடுக்குற மாதிரி சத்தம் கேட்டது. ஒரு கழிச்சு படுத்துட்டேன்.
மறுபடியும் சொடுக்கு சத்தம் கொஞ்சம் பெருசா கேட்டுது. அது என்ன சத்தம்னு எழுந்திருந்து பார்க்கறேன். அங்க எங்க பாக்குற? நான் இங்க இருக்கேன். இங்க வா. பெரியவா, गुरु ब्रह्मा गुरु विष्णु பெரியவா, இங்க வா. गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। பெரியவா, என்ன ரொம்ப கவலையில் இருக்கியா? தெய்வத்தின் குரல் உபன்யாசம் பண்ற பொறுப்பை பாலப்பரிவா உங்கள்கிட்ட கொடுத்துருக்கா. அது எப்படி சாதிக்கிறதுன்னு கவலையில் இருக்கியா? இந்த வீடு பிரத்யேகமாக உனக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? அதில் ஒரு தாத்பரியம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? இதே அகத்தில் இதே இடத்துல எனக்கு பாத பூஜை நடந்திருக்கு, பிக்ஷாவந்தனம் எல்லாம் நடந்திருக்கு. இங்கே உட்காந்து நான் பிரசங்கம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஸ்ரீமடத்துலேருந்து இந்த கிரகத்தில் நீ தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. பெரியவா, எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல பெரியவா. இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? பிரத்யக்ஷமா பெரியவாளே என் கண் முன்னாடி நிக்கிறாளா? கனவுன்னு நினைச்சா கனவு, நிஜம் நினைச்சா நிஜம். ஸ்ரீமதி, இன்னொரு விதத்தில் பார்த்தா நாம் வாழற வாழ்க்கையும் கனவு தான். அதனால் இந்த கனவு, நிஜம், உண்மை, பொய் இந்த பேதத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில் வா. நான் பிரசங்கங்கள் உபன்யாசங்கள் பண்ண காலத்தில் எல்லாருக்கும் அவகாசம் இருந்தது, பொறுமை இருந்தது. இப்போ எல்லாமே மாறி போயிடுத்து. தெய்வத்தின் குரல் 7 வால்யூமையும் படிக்கக்கூடிய, அதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலும் யாரும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் ப்ரீஃபாக, அதுவும் விஷுவலாக தேவைப்படுறது. அது மட்டும் இல்லை, எல்லாரும் எல்லாத்தையும் சுலபமாக கிரகிச்சுக்கிறா. எதையும் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஸ்ரீமதி, இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறியா? இப்போ முக்கியமாக பண்ண வேண்டியது என்னன்னா, நான் சொன்ன உபதேசங்களை அப்படியே திருப்பி சொல்கிறதுக்கா இல்லை. நீ உன்னோட அடிப்படை பொறுப்பு என்னன்னா, எல்லாரையும் ஆத்ம விசாரத்தை நோக்கி அழைச்சின்னு போனோம். ஆனா அந்த ஆத்ம விசாரம்னா என்னன்னு முதல்ல எனக்கு தெரியணுமே பெரியவா. அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 523ஆம் பக்கத்துலேருந்து படிச்சுப்பாரு. அதெல்லாம் படிச்சிருக்கேன் பெரியவா. ஆனா கிரகிச்சுக்கிறது அவ்வளோ சுலபமா இல்ல. இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு தடவை பால் பிரிண்டன் ஒருத்தன் வந்திருந்தான். திருவண்ணாமலையில் இருக்கிற ரமண மகரிஷி போய் பாருன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா ரமண மகரிஷி ஆத்ம விசாரத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்கார். அதையே நான் இப்போ உனக்கு சொல்கிறேன்.
சில பேருக்கு அது உடனே புரியும், சில பேரால் அது படிப்படியாக முன்னேறித்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த படிகள் தான் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய கர்மானுஷ்டானங்கள் இத்தியாதி. அதுக்கு அடுத்த கட்டம் தான் ஞான மார்க்கம் மூலமாக பிரம்மத்தை அடையறதுக்கான வழி. நான் யார் அப்படின்னு அவர் சொன்ன தத்துவத்தை தான் நாம் வேறு விதமாக சொல்கிறோம். இதனால் உன்னுடைய எண்ணம், நோக்கம் எல்லாமே அதை நோக்கி பயணிக்கிறதா தான் இருக்கணும். இந்த ஆத்ம விசாரத்தை எல்லாருக்கும் தூண்டி விடுற விதமாக உன்னுடைய பிரவச்சனம் அமையணும். பெரியவா, யூஎஸ்ல நான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். பெரியவாளுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஒரு டிரான்ஸ்லேட் கேம்ப் மூலமாக சர்வீஸ் செஞ்சு அதை பரோபகாரமாக மேற்கொண்டு வாழ்நாளில் கழிச்சிடலான் தான் இந்தியாவுக்கு வந்தேன். இதை ஒரு சின்ன கைங்கரியமாக தான் நினச்சி செஞ்சுட்டு இருந்தேன். இப்போது பெரியவா சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் புடிபடலை. இந்த ஆத்ம விசாரம் அப்படின்னா என்ன பெரியவா? தீவிர ஆத்ம விசாரம் பண்ணால் நான் யாருங்கிறது புரிஞ்சு போயிடும். அதுதான் முக்தியை கொடுக்கும். தீவிர ஆத்ம விசாரம்னா அப்ப அந்த தீவிர ஆத்ம விசாரம் பண்ணினா நான் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுமா? இதை பற்றி ரமணர் இப்படி சொல்லியிருக்கார். இப்போ நான் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்தூல சரீரம் நான் இல்லை. பஞ்ச பிராணாதி வாயுக்கள் 5 எலிமெண்ட்ஸ் நான் இல்லை. யோசிக்கிற மனசு திங்கிங் மைண்ட் நான் இல்லை. அஜ்ஞானமும் நான் இல்லை. இது எதுவுமே நான் இல்லை. இது எதுவுமே நான் இல்லைன்னா அப்போ நான் யார்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு நிராகரிச்சுட்டே வந்தா எஞ்சி இருக்கிற அந்த அறிவு, உள்ளுணர்வு, இன்னர் கான்ஷியஸ்னஸ், அதுதான் நான். அந்த உள் உணர்வோட தன்மை என்ன? தன்மை சத் சித் ஆனந்தம். இதில் நான் அப்படிங்கிற எண்ணமே வராது. அதுதான் மௌனம், அதுதான் ஆத்மா. ஒன்று தெரியுமா, கடவுள், அகந்தை, உலகம் இது எல்லாமே ஆத்மஸ்வரூபத்தில் உதிக்கிற கற்பனை. இந்த ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான் சத்தியம். அது மட்டும்தான் நிரந்தரம். இந்த உண்மையை எப்படி உணர முடியும்? மற்ற உலக விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதையும் உணர முடியுமா? முடியாது. இது எப்படின்னா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயின் சொல்கிற மாதிரி அந்தி மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு கயிறு பாம்பா தெரியுது. அதே மாதிரி மாயைங்கிற மயக்கத்தில் இருக்கிறவளுக்கு ஆத்மாவானது தனி ஜீவனா தெரியுது. அதாவது ஜீவன் தான் நான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மனசா தெரியுது. கயிறுன்னு ஒன்று இல்லைன்னா பாம்புங்கிற தோற்றம் உண்டாயிருக்க முடியாது. கயிற்றுல சூப்பர் இம்போஸ் பண்ணித்தான் பாம்பு கற்பனை பண்ணப்பட்டிருக்கு. அப்படி அந்த சர்வஞான விலகி அதிஷ்டான கயிறு தான் அப்படிங்கிற ஞானம் தோன்ற மாதிரி உலக ஞானம் நீங்கினா மட்டும்தான் ஆத்ம ஞானத்தை பெற முடியும். விவேகம் இல்லாதவா ஆசைங்கிற வெயிலேருந்து அமைதிங்கிற அந்த நிழலுக்கு மாறி மாறி வந்து போயிட்டு இருப்பா. ஆனால் விவேகியோ அமைதிங்கிற நிழலுக்கு ஒரு தடவை வந்துட்டான்னா அங்கேருந்து நகரக்கூட மாட்டான். அதே மாதிரி தன் ஸ்வரூபத்தை அடையிறவரை, தான் யாருங்கிறத உணர்றவரை ஆத்ம விசாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த உலகமும் இதுல நடக்கிற எல்லா விஷயங்களும் கடவுளோட விருப்பம் தானே? பின்ன ஏன் கடவுள் இந்த ஆத்ம விசாரத்தை தனியா ஏற்படுத்தணும்? அப்படி போற பாதையில நடுப்புற வர இந்த காம, குரோத, லோப, மோக, ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டே வரணும். இப்படி நிராகரிச்சுட்டே வந்தா கடைசியில வந்து அடையிற நிலை தான் அந்த பரம்பொருள். கடைசியா வந்து சேர்ந்தாலும் அந்த ஒன்று தான் நிரந்தரமானது. உன்னுடைய எல்லா முயற்சிகளும் பயனுள்ளதா இருக்கட்டும், பலன் தர்றதா இருக்கட்டும். க்ஷேமமா இரு.
மகா